வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு ஏப்ரல் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். PM மோடி இனாகிரேட்ஸ் 2550th பகவான் மகாவீர் நிர்வான் மகோத்சவ். ஸோ எங்க அப்படின்னா இன் நியூ டெல்லி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எது அப்படின்னா 2550th பகவான் மகாவீர் நிர்வான் மகோத்சவ் ஆன் மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு இது நடந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு இனாகிரேட் பண்ணி வச்சது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி பாரத் மண்டபத்துல தான் நடந்துச்சு. சரியா? ஸோ அண்ட் இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு எதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாம்பும் அண்ட் ஒரு காயினும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமி நியூஸ். டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2023 to 24 exceed estimates gross collection at rupees 23.37 lakh crore. ஸோ அதாவது நம்ம ஒரு எஸ்டிமேஷன் இருந்திருக்கும் இல்லையா, ஃபினான்ஷியல் 2023 to 24 டைரக்ட் டாக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு, எக்ஸீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் சர்பஸ் யூனியன் பட்ஜெட் எஸ்டிமேஷன் பை 1.35 lakh crore மேக்கிங் 7.40% இன்க்ரீஸ். ஸோ யூனியன் பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணதை விட எவ்வளோ பர்சன்டேஜ் 7.40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அதாவது 1.35 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸிட் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் பை 13,000 crore. இதே கிராஸ் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 23 to 24 எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.37 lakh crore. அண்ட் இதோட growth பார்த்தோம் அப்படின்னா 18.48% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெட் டைரக்ட் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 19.58 lakh crore. அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் growthன்னு பார்த்தீங்கன்னா 17.70% growth. அண்ட் ரீஃபண்ட் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 3.7 lakh crore issued during financial year 2023 to 2024. And next banking news. Ashok Leyland partners with South Indian Bank for dealers finance. ஸோ அசோக் லேலாண்ட்ல இருக்க டீலர்ஸ்க்காக அவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி யார் யாரு பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசோக் லேலாண்டும் சவுத் இந்தியன் பேங்க்கும் சேர்ந்து பார்ட்னர் ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பிட்வீன் யார் யாரு அசோக் லேலாண்ட் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் ஆஃப் ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டு டீலர்ஸ். So South Indian Bank to provide competitive finance option to Ashok Leyland dealers and partnership aim வந்துட்டு offers convenient complete financing choice to dealers. So அந்த டீலர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக தான் சவுத் இந்தியன் பேங்கோட யாரு அசோக் லேலாண்ட் வந்துட்டு MOU போட்டிருக்காங்க. அண்ட் சவுத் இந்தியன் பேங்கோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் திரிசூர், CEO PR சிஷாத்ரி. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1929ல. அண்ட் நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ். டைம்ஸ் ரிவீல்ஸ் டைம் 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் 2024. ஸோ 2024ல மோஸ்ட் 100 இன்ஃப்ளூயன்சர் யாருன்ற லிஸ்ட் வந்துட்டு டைம்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஆரிஜினான ஒரு 8 பேர் அதுல அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. சரியா? ஆனுவல் லிஸ்ட் compiled by Times Magazine acknowledges impact and achievements for global influencer. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா சோஷியல் மீடியா, ஸோ அது அந்த இன்ஃப்ளூயன்சர்ல டைம்ஸ் மேகசின் வந்து அந்த லிஸ்ட் 100 மோஸ்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அது நம்ம இந்தியன் ஆரிஜின்ல இருந்து ஒரு 8% அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஸோ இன்க்ளூடிங் ஆலியா பட், தேவ் பட்டேல், ஷாஷி மாலிக், சத்யா நாடல், அடுத்து அஜய்பால் சிங் பங்கா அண்ட் ஜிகார் ஷா, அதுக்கப்புறம் அஸ்மா கான், பிரியமாவுதா நட்ராஜன். ஸோ இந்த 8 பேர் தான் அந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒவ்வொரு ஃபீல்ட்ல உள்ளவங்க. ஸோ ரெகக்னேஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் தேர் கான்ட்ரிபியூஷன் டு வேரியஸ் ஃபீல்ட் இன்க்ளூடிங் என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், டெக்னாலஜி, கல்னரி ஆர்ட்ஸ். ஸோ இந்த எல்லா கேட்டகரியிலையும் சேர்த்து தான் இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட் டாப் மோஸ்ட் 100ல இந்தியால இருந்து 8% இருக்காங்க. ஸோ டைம் மேகசினோட ஸ்டாட்டிக் பார்த்தோம்னா CEO ஜெசிகா சிப்லே அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூயார்க் US 1923ல தான் கிரியேட் பண்ணாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் அல்மானாக் 2024 நேம்ஸ் 5 விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். ஸோ இந்த இயர்க்கான 5 கிரிக்கெட்டர்ஸை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தி 2024 எடிஷன் ஆஃப் விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ். ஸோ கிரிக்கெட்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு அந்த லிஸ்ட்ல ஸோ 2024 லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ 2023க்கான லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுல டாப் 5ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் ஹைலைட்டிங் தே ஆர் யார் யாரு அப்படின்னா மிச்சல் ஸ்டாரு, உஸ்மான் கவாஜா அண்ட் ஆஷ் கார்டன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியால இருந்து 3 பிளேயரு, ஹாரி ப்ரூக்கு அண்ட் மார்க் வுட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரெகக்னேஷன் ஹைலைட் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இன் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷனுக்காக தான் அவங்க இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அண்ட் டிராவிஸ் ஹெட் அவார்டட் 2023 விஸ்டம் ட்ராஃபி. ஸோ 2023 விஸ்டம் ட்ராஃபி யார் வாங்கியிருக்காங்கன்னா டிராவிஸ் ஹெட். எதனால அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஸோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு நல்லா விளையாடி இருப்பார். ஸோ அதனால அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க 2023 விஸ்டம் ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பவுலுரி சுப்பாராவ் ரிசீவ்ஸ் ஆரியபட்டா அவார்ட் ஃபார் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் டு ஆஸ்ட்ரோநாட்டிக். ஸோ ஆஸ்ட்ரோநாட்டிக்கோட அவரோட லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனை பாராட்டும் விதமா அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஆரியபட்டா அவார்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அண்ட் சிஇஓ ஆஃப் அனந்த் டெக்னாலஜி. ஸோ அது யாரு அப்படின்னா பவுல்ரி சுப்பாராவ். ஸோ அவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆரியபட்டா அவார்ட் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனு இதெல்லாம் பாராட்டுற விதமா இவருக்கு ஆரியபட்டா அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தி அவார்ட் நேம்டு ஆஃப்டர் 50th century இந்திய ஆஸ்ட்ரோமர் அண்ட் மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா. ஸோ அவரை நினைவூட்டு விதமா அவர் பேர்ல தான் என்ன பண்றாங்க இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் நேமும் என்னதான் ஆரியபட்டா இஸ் பிரசன்டட் ஆனுவலி பை ஏஎஸ்ஐ. ஸோ ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அண்ட் இவருக்கு வந்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சிட்டேஷன் அண்ட் கேஷ் பிரைஸ் 1 lakh rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஎஸ்ஐயோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1990ல. அதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா ஸ்ரீதர பனிக்கர் சோம்நாத் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர். அண்ட் நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் நியூஸ். ஸோ ரஷ்யா இந்தியா அக்ரிமெண்ட் எஸ்டாப்ளிஷ் ரிசர்ச் ஹப் இன் நியூ டெல்லி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் ரஷ்யாவோட ஹையர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷனுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க டு எஸ்டாப்ளிஷ் லார்ஜ் ரிசர்ச் ஹப் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில ஒரு லார்ஜ் ரிசர்ச் ஹப் வந்து அமைக்கிறதுக்காக ஹையர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமி ரஷ்யாவோட ஹையர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமியும் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ போட்டாங்க அப்படின்னா இந்தோ ரஷ்யா எஜுகேஷன் சமிட் அப்பதான் போட்டிருக்காங்க. ஸோ இந்தோ ரஷ்யா எஜுகேஷன் சமிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஸோ இந்த சமிட் வந்து ஹெல்ட் தி லார்ஜஸ்ட் ஈவெண்ட் இந்தியா ரஷ்யா பைலேட்டரல் ரிலேஷன் ஹிஸ்டரி. ஸோ இரு நாட்டு உறவை வந்துட்டு மேம்படுத்தும் விதமாக தான். ஸோ ரஷ்யா கண்ட்ரியோட கேபிட்டல் மாஸ்கோ, பிரசிடென்ட் யாரு விளாடிமிர் புட்டின். அண்ட் நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். நாசா வெல்கம் ஸ்வீடன் டு ஆர்டிமிஸ் அக்கார்ட்ஸ் ஃபேமிலி. ஸோ ஆர்டிமிஸ் அக்கார்ட்ஸ் ஃபேமிலியில ஸ்வீடன் கண்ட்ரி இப்போ என்ன இருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனாவதா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 38th கண்ட்ரி டு சைன் தி ஆர்டிமிஸ் அக்கார்ட்ஸ் ஃபார் பீஸ்ஃபுல் அண்ட் சேஃப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். சைன்டு பை யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டாக்டர் மார்க்ஸ் பர்சன்ஸ் இன் ஸ்டாக்ஹோலம் ஸ்வீடன். ஸோ ஸ்வீடன் கண்ட்ரி இப்போ என்ன ஆயிருக்கு 38 கண்ட்ரியா வந்து தி
ஆர்டிமிஸ் அக்கார்ட்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நாசா அட்மையர் பில் நெல்சன் எக்ஸ்பிரஸ் ஸோ இது ரொம்ப வந்துட்டு சந்தோஷமா அவங்கள வந்துட்டு வரவேற்று இருக்காங்க. சரியா? அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஎஸ், இந்தியா, ஜப்பான் நம்மலாம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி லீடிங், ஸோ ஒன்லி லீடிங் ஸ்பேசிஃபேரிங் நேஷன் டு சைன் தி அக்கார்ட்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இதுலலாம் இருக்கும். சரியா? இந்த ஆர்டிமிஸ் அக்கார்ட்ஸ்ல நம்மலாம் ஆல்ரெடி இருக்கும். இப்போ 38th கண்ட்ரியா ஸ்வீடன் வந்திருக்கு. அண்ட் ஸ்வீடனோட கேபிட்டல் ஸ்டாக்ஹோலம், பிரைம் மினிஸ்டர் உல்ஃப் ஹஜல்மர் கிறிஸ்டர்சன். And next defense news, DRDO delivers first batch of indigenous parts for LCA Tejas MK1A2 Hulk. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ டெலிவர் பண்ணியிருக்காங்க யாருக்குன்னா ஹால்க், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு வந்துட்டு எதை டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இன்டர்ஜீனியஸா நம்மளே தயாரிச்ச லீடிங் எட்ஜ் அக்டோஸ் அண்ட் ஏர் பிரேக் கண்ட்ரோல் மாடியூல் ஃபார் LCA தேஜஸ். அதோட நேம் என்ன அப்படின்னா MK1A to Hindustan Aeronautical Limited. So handover marks milestone towards self-reliance in the aeronautical technology. So இந்த aeronautical technologyல self-reliance, ஸோ நம்மளே உருவாக்குறோம் அந்த பார்ட்ஸ் எல்லாம். சரியா? ஸோ அதுதான் டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யார் யார் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ரிசர்ச் சென்டர் இம்ராட் அண்ட் சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, சிஇஓ யாரு அப்படின்னா ஸ்ரீ மிஹிர் காந்தி மிஸ்ரா. அண்ட் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984ல. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், ஸோ அதெல்லாம் வந்து யார் தான் பண்ணுவா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் பண்ணுவாங்க. அண்ட் இது எது கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் நேவி கண்டக்ட் எக்ஸசைஸ் பூர்வி லெஹர் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ ஈஸ்ட் கோஸ்ட்ல நம்ம இந்தியன் நேவி தான் என்ன பண்றாங்க ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்றாங்க. அது பேர் என்னது பூர்வி. ஸோ இந்தியன் நேவி கண்டக்ட் எக்ஸசைஸ் பூர்வி லேகர் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா வேலிடேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் அசஸிங் இந்தியன் நேவி ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் மேரிடைம் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். ஸோ அந்த மேரிடைம் செக்யூரிட்டி சேலஞ்சஸ்க்காண்டி எல்லாத்தையுமே ஒத்திகை பார்த்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஷிப்ஸ், சப்மரைன்ஸ், ஏர்கிராஃப்ட், ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணி பார்த்துருப்பாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் அப்பாயின்மெண்ட் நியூஸ். ஸோ வைஸ் அட்மைரல் தினேஷ் குமார் திரிபதி அப்பாயிண்டட் நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் திரிபதி. ஸோ தினேஷ் குமார் திரிபதி வந்து வைஸ் அட்மைரல் அண்ட் இப்போ வந்து பிரசண்டா வைஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபா இருக்காரு. அவர் என்ன பண்றாங்க நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபா யார் இருந்தா ஹரிகுமார் இருந்தார். கரெக்டா? ஆர் ஹரிகுமார். ஸோ அவர் என்ன பண்றாரு ரிட்டையர்ட் ஆகுறதுனால அவருக்கு அடுத்து யார் இப்ப வராங்க தினேஷ் குமார் திரிபதி வராரு. ஸோ எப்போ அவரோட ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 30th இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்லி சர்வ்ட் அஸ் பிளாக் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் வெஸ்டர்ன் நேவல் கமாண்டா இருந்தவர் யாரு தினேஷ் குமார் திரிபதி. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். 17 years old டி குகேஷ் wins candidate chess tournament youngest challenge for the world championship title. ஸோ இவர் தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் பர்சன். ஸோ இந்தியாவோட ப்ரோடிகி. ஸோ ப்ரோடிகி அப்படின்னா யங்கஸ்ட் பர்சன். ஸோ யங்கஸ்ட் அச்சீவர் அந்த மீனிங். சரியா? யாரு டி குகேஷ் மேக்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் யங்கஸ்ட் எவர் வின்னிங் ஆஃப் FIDE கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வின் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணியிருக்காரு. ஸோ செக்யூர்ஸ் விக்டரி பை ஹோல்டிங் ஃபெல்லோ யாரு ஹிகாரு நக்மூரா டு தி டிரா
அண்ட் இவர் யார பிரேக் பண்ணிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேரி காஸ்பரூஸ். அவரோட ரெக்கார்டை தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, பிரேக் பண்ணிருக்காரு பை வின்னிங் அட் 17. ஸோ இவரோட வயசு என்னதான் 17 தான். ஸோ காஸ்பரோ ஓன் 20 in 1984ல. ஸோ இவர் செகண்ட் இந்தியன் ஆஃப்டர் விஸ்வநாத ஆனந்த் டு குவாலிஃபை ஃபார் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப். ஸோ இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்க்கு விஸ்வநாத ஆனந்த் செலக்ட் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் இந்தியன் பர்சன். இவருக்கு அப்புறம் இப்ப செகண்டா வந்தது யாரு, குகேஷ். அண்ட் குகேஷ் டு சேலஞ்ச் டிங் லெரன் ஆஃப் சைனா ஃபார் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா அத்லெட் செக்யூர்ஸ் பாரா ஒலிம்பிக் கோட்டா அக்ராஸ் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரா ஒலிம்பிக்கான அந்த கோட்டா இருக்கும் இல்லையா, அதுல நிறைய இந்தியன் அத்லெட்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. சரியா, அது யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல்ராஜ் பன்வர். ஸோ அவர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாரிஸ் ஒலிம்பிக் கோட்டா இன் ரோவிங் வித் தி 3rd place finishing in the men's single ஸ்கல்ஸ் ஈவென்ட். ஸோ ஸ்கல்ஸ் ஈவென்ட்னா அந்த தண்ணியில படகோட்டுற மாதிரி ஒரு கேம். சரியா, ஸோ அதுல இருந்து யார் போயிருக்காங்க அப்படின்னா பல்ராஜ் பன்வார். அவருக்கு அந்த பாரா ஒலிம்பிக்கான கோட்டா கிடைச்சிருக்கு. ஸோ வேர்ல்டு ஏஷியன் அண்ட் ஓசோன் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ரிகாட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வேற யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா கோஸ்வாமி அண்ட் அக்ஷதீப் சிங். ஸோ அவங்க யாரு அப்படின்னா மேரத்தான் ரேசர். ஸோ ரேஸ் வாக்கர் மிக்ஸ்டு ரிலே ஈவெண்ட். ஸோ அந்த ரிலே ஈவெண்ட்டுக்காண்டி யாரு, பிரியங்கா கோஸ்வாமி அண்ட் அக்ஷதீப் சிங். ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த கோட்டா கிடைச்சிருக்கு. ஸோ எதுல அப்படின்னா ஃபினிஷிங் 80th வேர்ல்டு அத்லெட்டிக் ரேஸ் வாக்கர் டீம் சாம்பியன்ஷிப் 2024ல பெர்ஃபார்ம் பண்ணதுனால இவங்களுக்கு இந்த கோட்டா கிடைச்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்லர் யார் யாருன்னா வினிஷ் போகத் அண்ட் தென் அனுஷா மாலிக் அண்ட் ரீத்திகா ஹூடா. So clinches Paralympic 2024 quota at Asian Olympic qualifier in கைரகஸ்தான். ஸோ கைரகஸ்தான்ல நடந்துச்சு இல்லையா ஏசியா ஒலிம்பிக் குவாலிஃபையர். ஸோ அதுல இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அந்த பாரிஸ் ஒலிம்பிக்கோட அதுல அந்த ஈவெண்ட்டுக்கான கோட்டா கிடைச்சிருக்கு. எந்தெந்த கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா போகட் அனுஷா ரீதா போகட் 50 kg, அனுஷ் 57 kg அண்ட் தென் ரித்திகா 76 kg கேட்டகரியில வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், ஃபார்மர் வேர்ல்டு நம்பர் 1 பேட்மிண்டன் பிளேயர் கென்டோ மொமோட்டோ அனௌன்ஸ் ரிட்டைர்மெண்ட். ஸோ கென்டோ மொமோட்டோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் பேட்மிண்டன் பிளேயர் கென்டோ மொமோட்டோ. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கப்புறம் அப்படின்னா இந்த 2024 தாமஸ் அண்ட் ஊபர் கப் அந்த மேட்ச்க்கு அப்புறம் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் யாரு அப்படின்னா வேர்ல்ட்லே நம்பர் 1 பேட்மிண்டன் பிளேயர். அண்ட் ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, பிரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா. அண்ட் நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர், PM நரேந்திர மோடி பிரசன்டட் வித் புக்ஸ் சப்கே ராம். ஸோ சப்கே ராம்ன்ற புக்கை என்ன பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ யார்கிட்ட அப்படின்னா பஞ்சயா எடிட்டர்ஸ் ஹிதீஷ் சங்கர் அண்ட் பரத் பிரகாஷ், MD அருண் கோயல். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சப்கே ராம்ன்ற புக்கை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யாரு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபாத் பிரகாஷன். ஸோ அவங்க தான் பப்ளிஷ்ட் பை பிரகாத் பிரபாஷன் தி புக் டிவில்ஸ் இன்டு தி ஹிஸ்டரி ஆஃப். ஸோ இந்த புக்ல என்னென்ன எதை பத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் அயோத்தியா அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் லார்ட் ராமர்ஸ் பர்த் பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ அதை பத்தி தான் இந்த புக்ல இருக்கு. அண்ட் இந்த புக்ல ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதை ரீடு அண்ட் லிசன் ரெண்டுமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீடும் ஹிந்திலையும் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் இருக்கும். ஸோ ரீட் அண்ட் லிசன் 2 பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதோட இன்னைக்கான நியூஸ் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.